நீதிமொழிகள் 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளிலால் அதை இடித்து போடுகிறாள். ரெண்டு ஆப்போசிட் வேர்டு வரும். புத்தியுள்ள ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரீ. இப்ப புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னா, புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ அப்படின்னா அருமையா நீதிமொழிகள் 31 இருக்கும். அருமையா அந்த மகள் என்னெல்லாம் செய்யறா அப்படிங்கிறத அருமையா அந்த வாக்கியத்துல கர்த்தர் எழுதி வைத்திருப்பார். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார் அப்படின்னா, நீங்க யாத்திராகமம் 4 எடுத்து வாசிச்சு பார்த்தா அருமையா அதுல இருக்கும். கர்த்தர் மோசே கிட்ட நீ போ, எகிப்துக்கு போ, எகிப்துக்கு போ, எகிப்துக்கு போன்னு பேசிட்டே இருக்கும்போது மோசே ஒவ்வொரு ரீசனா சொல்லிட்டே இருப்பாரு. நான் எனக்கு பேச தெரியாது, நான் திக்குவாய் மந்தனா, இப்படி எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா மோசைக்கு மேல ஒரு கோபம் கர்த்தருக்கு எழும்பிட்டே இருக்கும். அப்ப ஒரு ஒரு காலகட்டங்கள்ல வரும். மறுபடியுமா யாத்திராகமம் 3 தொடங்கின இந்த சண்டை யாத்திராகமம் 4 கண்டினியூ ஆகி அப்ப மோசே சொல்லுவாரு, நீ போ, நான் உன் வாயோட இருந்து பேசுவேன் மோசேட்ட சொல்லும் போது அதுக்கு மறுபடியும் மோசே ரீப்ளை பண்ணுவார். அதற்கு அவன், நான் ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் கொண்டவராகி. இப்ப நல்ல கவனிங்க, இந்த இடத்துல முச்செடி நடுவுல மோசே தரிசனமாகணும்னு ஜெபிக்கல. ஆனாலும் ஆண்டவர் மோசைக்கு தரிசனமாகி மோசையோட பேசி எவ்வளோ காரியங்கள் செஞ்சாலும் ஒரு ஒரு காலகட்டம் வரும்போது மோசையின் மேல ஆண்டவருக்கு கோபம் வருது. இப்ப மறுபடியும் சொல்றாரு, லேவி நான் ஆரோனை நான் அனுப்புறேன், அவன் உங்க சகோதரன் தானே, அவன் கூட போ, அவன் கூட வருவான், அவன் உனக்கு பதிலா பேசுவான் அப்படின்னு சொல்லும் போதும் மோசைக்கு போக முடியல. மறுபடியும் கர்த்தர் சொல்லுவாரு, உன் எகிப்துல உன் பிராணன் தேடின யாரும் இப்ப இல்ல, நீ இப்ப எகிப்துக்கு போ அப்படின்னு சொல்லும் போது மோசே ஒரு வழியா மனசை ரெடி பண்ணிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு போகும்போது ஒரு அருமையா ஒரு சம்பவம் அங்க நடக்கும். யாத்திராகமம் 4:24 வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். எப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா, மோசே பிரயாணம் பண்ண கிளம்பினார். பட் ஆனா மோசைக்கு எகிப்துக்கு போக பயம். அந்த பயத்துல வழியில தங்கிடுவாரு. இந்த மாதிரி நம்ம போக வேண்டாம், அது புறப்பட்டதெல்லாம் சரிதான். பட் ஆனா கிளம்பாம ஒரு இடத்துல அவர் தங்கும் போது கர்த்தருக்கு ஒரு பயங்கரமான கோபம். ஆல்ரெடி அவர் மோசையின் மேல ஒரு கோபம் இருந்துட்டே இருந்தது. பட் ஆனா அங்க தங்கின உடனே மோசைய கொல்றது தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லி அவ்வளவு கோபத்துல மோசைட்ட பேசும்போது உடனே அந்த மோசையினுடைய மனைவி ஒரு காரியம் செய்யறா. அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக இருந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றான். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள் விருத்த சேதனத்தின் நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்ற. நல்ல கவனிங்க, இந்த இடத்துல சிப்போரால் அப்படிங்கிற இந்த கேரக்டர் இல்ல அப்படின்னா மோசே அன்னைக்கு இல்ல. எவ்வளவுதான் தேவ மனுஷனா தேவனுடைய கிரியை வெளிப்பட்டு தேவன் பேசி கர்த்தருடைய ஆண்டு வார்த்தை தரிசனம் என்னதான் இருந்தாலும் ஒரு காரியம், இந்த சிப்போரால் மட்டும் அந்த நாள்ல மோசைக்கு இல்ல அப்படின்னா மோசே உயிரோட இருந்திருக்க முடியாது. எப்படி இந்த சிப்போரால் ஒரு ஆசாரியனுடைய மகள் தான். ஆசாரியனுடைய மகளா இருந்தாலும் இந்த மகளுக்கு சத்தியம் தெரிஞ்சிருக்கு. நல்ல கவனிங்க, இன்னைக்கு புத்தியுள்ள ஸ்திரீ அப்படின்னா சத்தியம் தெரிஞ்ச மகளா இருக்கணும். ஒரு வீட்டுல சத்திய வார்த்தைகள் ஒரு மகளுக்குள்ள நிரம்பி இருக்கும் பொழுது அந்த வீடே ஆசீர்வதிக்கப்படும். நீங்க சத்தியத்தை தெரிய 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 உங்க கணவர் மேல அந்த சத்தியத்தின் வல்லமை வெளிப்படும். உங்க பிள்ளைகள் மேல உங்க சத்தியத்தின் வல்லமை வெளிப்படும். பைபிள் சொல்லுது, நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் அப்படின்னு ஓசியால இருக்கும். அப்ப நல்ல கவனிங்க, இதை ரிவர்ஸ்ல நீங்க பாருங்க. நீ வேதத்தை நேசிக்கிற, அதனால நான் உன் பிள்ளைகளை நினைப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார். இதுதான் விஷயம். அப்ப என்னன்னா, ஒரு ஸ்திரீ சத்தியத்தை எவ்வளவு தியானிக்க சத்தியத்தை எவ்வளவு படிக்க சத்தியத்தை எவ்வளவு கேட்க அந்த முழு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த பைபிளினுடைய ரகசியம் ஒரு ஸ்திரீக்கு தெரியாம, சத்தியம் தெரியாம அந்த குடும்பத்தை அந்த ஸ்திரீ கட்ட முடியாது. அப்ப இந்த சிப்போரால் அவ ஒரு ஆசாரியனுடைய மகன் தான், ரொம்ப பெரிய அளவுல அந்த காலங்கள்ல இல்ல. பட் ஆனா இவளுக்கு ஒரு சத்தியம் தெரிஞ்சிருக்கு. என்ன தெரிஞ்சிருக்கு? ஆண்டவர் ஆபிரகாமோடு பண்ணின ஒரு உடன்படிக்கையை இந்த கவனன்ட்டா இவ நினைக்கிறா. அப்ப கர்த்தர், அதாவது ஒரு மனுஷன் கோபப்படும் போதே அந்த கோபத்தை எழுப்ப, வீட்டுல ஒரு கணவர் கோபப்படும் போது அந்த கோபத்தை அடக்குறது எவ்வளவு கஷ்டம். அப்ப ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மனுஷனுடைய கோபத்தை அடக்கிறதுக்கே ஒரு ஸ்திரீக்கு அவ்வளவு பலன் வேணும் அப்படின்னா, இந்த இடத்துல கர்த்தரே தன் புருஷன் மேல கொல்ல பார்க்கும்போது அவளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அந்த சடனா தெரிஞ்சிருக்கிறது. என்ன ரகசியம் அப்படின்னா, ஆதியாகமம் 17:1 ஆண்டவர் ஒரு கவனன்ட் வச்சிருப்பாரு ஆபிரகாமோட.
உங்க நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கையின் அடையாளமா இருக்கும். நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாது இருக்கிற நுனித்தோலில் ஆண் பிள்ளையா இருந்தால் நல்ல கவனிங்க, இதுலதான் ஆண்டவர் சொல்வாரு, அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான். அப்படின்னா இந்த விருத்த சேதனம் பண்ணாத ஒரு மகன் இருப்பான் அப்படின்னா அது ஆண்டவர் நோவாவினுடைய காலங்கள்ல கொடுக்கல. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து ஆசீர்வதித்து உடன்படிக்கை பண்ணும் போது இந்த விருத்த சேதனத்தின் உடன்படிக்கையும் ஆபிரகாமோடு பண்றாரு. அப்பன்னா பிள்ளை பிறந்த 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பண்ணப்படணும். இந்த விருத்த சேதனம் வந்து எப்படின்னா உடன்படிக்கையின் அடையாளமா இருக்கும். இந்த விருத்த சேதனம் பண்ணாத எந்த ஆத்மாவும் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவோம். அப்படின்னா விருத்த சேதனம் பண்ணலைன்னா நீ உயிரோட இருக்க கூடாது. விருத்த சேதனம் கண்டிப்பா பண்ணணும். அது எனக்கு உன்னோட நான் பண்ற ஜீவனுக்குரிய உடன்படிக்கை அப்படின்னு ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். இந்த ஆபிரகாமுக்கும் ஆதியாகமம் 17:24 இருக்கும். ஆபிரகாமுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 99 வயதா இருந்தான். 99 வயசுல ஆபிரகாம கம்பல்சரியா ஆண்டவர் விருத்த சேதனம் பண்ண சொல்றாரு. அப்படி நல்ல கவனிங்க, இந்த 99 வயசுல விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பிறகுதான் ஆபிரகாமுக்கு பிளெஸிங் ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா அது வரைக்கும் ஆண்டவர் அந்த எத்தனை உடன்படிக்கை பண்ணாலும் இந்த விருத்த சேதனத்தின் உடன்படிக்கையை ஆபிரகாம் 99 வயசுல பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆபிரகாமுடைய பிளெஸிங்கே ஸ்டார்ட் ஆகுது. நல்ல கவனிங்க, இந்த இடத்துலதான் இந்த சிப்போரால் சத்தியத்தை தெரிஞ்சு வச்சிருந்தா. அப்படின்னா ஒரு கடவுளுடைய கோபத்தை மாற்றுவதற்கு, ஒரு கர்த்தருடைய கோபத்தை குறைப்பதற்கு, அந்த கர்த்தருடைய கோபத்தை திசை திருப்புறதுக்கு, இரக்கத்தை கொண்டு வர்றதுக்கு இந்த ட்ரூத் தெரிஞ்சிருக்கு சிப்போராலுக்கு. நல்ல கவனிங்க, இவ ஏதோ மோசையோட சாப்பிட்டோம், இருந்தோம், போனோம், வந்தோம், இப்படி எல்லாம் இருந்திருந்தா ஒரு சீசன் வரும்போது வேதம் சொல்லுது ஒரு சீற்றம் இருக்கும். குடும்பத்துல இந்த உலகத்துல நம்ம இருக்கிற நாட்கள்ல எந்த நாட்கள்லயும் ஒரு சில போராட்டங்கள் யுத்தங்கள் நம்ம மேல எழும்பதான் செய்யும். எவ்வளவு ஆவியில நிரம்பினாலும் அந்நிய பாஷை பேசினாலும் என்னதான் இருந்தாலும் இந்த அந்தகாரத்தின் அதிகாரங்கள் அப்படின்னு ஒரு சில நேரங்கள்ல நம்ம குடும்பத்துல வாழ்க்கையில எட்டி பார்க்கும். இந்த எட்டி பார்க்கிற நேரத்துல நீங்க நல்ல கவனிங்க, உங்களுக்கு ட்ரூத் தெரியணும், உங்களுக்கு சத்தியம் தெரியணும். இந்த இடத்துல மோசை எந்த தப்பும் பண்ணல, சிப்போரால் எந்த தப்பும் பண்ணல. ஆனா ஒரு சத்தம் கீழ்ப்படியல, ஒரு பயம் மோசைக்கு. அப்ப இந்த நேரத்துல கர்த்தர் மோசையை கொல்ல பார்க்கும் போது எந்த ஒரு வேர்டும் அந்த இடத்துல எடுபடாது, எந்த ஒரு காரியமும் எடுபடாது, மோசையும் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த இடத்துல சிப்போரால் ஒரு சத்தியத்தை தெரிஞ்சு வச்சிருந்தா, இவரோட நான் கவனன்ட்டுக்கு வர்றேன், என் பிள்ளை விருத்த சேதனம் பண்ணப்பட்டுச்சுன்னா இது ஒரு ரத்த சம்பந்தமான உடன்படிக்கையா மாறும் அப்படின்னு சிப்போரால் தெரிஞ்சு வச்சிருந்தா. நல்ல கவனிங்க, இந்த சத்தியம் மட்டும் சிப்போராலுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், மோசையை அன்னைக்கு காப்பாத்திருக்க முடியாது. இதுதான் வேதத்துல ஒரு பெரிய ரகசியம், என்னன்னா சத்தியம் தெரியணும். சத்தியம் தெரிந்திருக்கிற பிள்ளைகளா மாறணும். வேதத்தை படிச்சுட்டே இருக்கணும். எப்படி குடும்பத்துக்கு இரக்கத்தை கொண்டு வர்றதுக்கு, குடும்பத்துக்கு கர்த்தருடைய இரக்கத்தை நம்ம கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணுங்கிற சத்தியம் ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். இதுதான் சிப்போரால் தெரிஞ்சு வச்சிருந்தா. அருமையா அந்த அந்த டைமிங்ல ஒரு யுத்தம் வருதா, சடன்னா ஆண்டவருக்கு முன்னாடி இந்த ஒரு உடன்படிக்கையை பண்ணி சிப்போரால் வந்து மோசையை காப்பாத்தினா. இதுதான் இதுதான் வந்து பெரிய விஷயம். புத்தியுள்ள ஸ்திரியா கர்த்தர் பாக்குறது வந்து இதுதான். புத்தியுள்ள ஸ்திரியா ஆண்டவர் அந்த நாள்ல சிப்போரால கர்த்தர் அருமையா மோசைக்கு கொடுத்திருந்தார். அந்த வேலையில நம்ம ஒரு குடும்பத்துல எத்தனையோ ப்ராப்ளம் இருக்கும், நம்ம ஹஸ்பண்ட எத்தனையோ குறைகள் இருக்கும், வீட்டுல எத்தனையோ பிள்ளைகள்கிட்ட குறைகள் இருக்கும். அப்படின்னா அவங்கள்ட்ட அந்த குறைகளை போய் சிப்போரால் போய் நீ ஏன் கீழ்படியல, நீ போக வேண்டியதானே, எதுக்காக இப்படி பண்றீங்க, ஏன் இப்படி பண்ணணும், உங்களுக்கு ஏன் இங்க இருக்கிறீங்க, அவர் தான் பேசிட்டார்ல, நீங்க உங்களுக்கு ஏன் என்ன பயம், அப்படிலாம் அட்வைஸ் பண்ணல, அப்படிலாம் மோசைக்கு டீச் பண்ணல. அவ நல்லா தெரியுது இவருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு இது அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. அப்ப நான் இதை ரிலீஸ் பண்றதுக்கு நான் வேலை செய்யணுமே தவிர அட்வைஸ் பண்றது எல்லா நேரத்திலையும் எடுக்காது. இதுதான் நம்ம சீக்கிரம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய சத்தியம். எல்லா நேரத்திலையும் உட்கார்ந்து அட்வைஸ் பண்ணக்கூடாது. நம்ம முதல்ல அவங்களுக்கு, நம்ம குடும்பத்துல கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ நம்ம இரக்கத்தை கொண்டு வர்றதுக்கு பைபிள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்க அழகா டீச் பண்ணணும். வேதம் சொல்லுது இரக்கத்தை பெறவும் ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். இந்த ரெண்டுமே ஒரு லிங்க் இருக்கும். இரக்கத்தை பெறணும். அந்த இரக்கம் எப்படின்னா ஏற்ற காலத்துல சகாயம் செய்யும் கிருபையும். அப்படின்னா ஒரு யுத்தம் எழும்புகிற நேரத்துல சகாயம் செய்யும் கிருபைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கிருபை வேலை செய்யணும். நம்ம மேல ஒரு போராட்டம் இருக்கும் போது சகாயம் பண்ற கிருபைன்னு இருக்குது. அந்த கிருபை நம்ம குடும்பத்துல இருக்கணும். இந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டாதான், இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு கிருபா சன்ன தண்டையில நம்ம சேரணும். நல்ல கவனிங்க, இதுதான் ட்ரூத். இந்த சத்தியத்தை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். யுத்த காலங்கள்ல ஒருவேளை உங்க குடும்பத்துல இல்ல கணவரோ பிள்ளைகளோ ஏதாவது தப்பு பண்ணலாம், மிஸ்டேக் பண்ணலாம், ஏதாவது ஒரு காரியம் நடக்கலாம். சோ அவங்கள்ட்ட போய் நின்றுட்டு அட்வைஸ் பண்றது தப்பு இல்ல, சுட்டி காமிக்கிறது தப்பு இல்ல. அதை காட்டிலும் ஒரு ஸ்திரியா இருந்து என்ன செய்யணும் அப்படின்னா இரக்கத்தை பெறணும். நீங்க செய்யற ஒரு கிரி அவங்க மேல இரக்கத்தை கொண்டு வரும். அவங்க மேல ஒரு இரக்கத்தை ஃப்ளோ பண்ண வைக்கணும். இதுதான் புத்தியுள்ள ஸ்திரீக்குரிய கிருபை, புத்தியுள்ள ஸ்திரீக்குரிய அபிஷேகம். இதனால கவனிங்க, இதுதான் இந்த ஸ்திரீயால வாழ்க்கை கட்டப்படும். இன்னும் வாழ்க்கை கட்டப்படாம பேசுற ஸ்திரீகளும் இருக்கிறாங்க. நீங்க 1 சாமுவேல் 19:11 தாவீத
சவுல் கொல்ல பார்க்கும்போது, சவுல் வந்து வீட்டுல இருக்கும்போது தாவீத சவுல் கொல்ல பாக்குறான்னு சவுல் என்ன பண்ணு மீகால் என்ன பண்ணுவா, இன்று ராத்திரியிலே உங்களுடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீ கொண்டு போகப்படுவீர் என்று சொல்லி மீகால் தாவீதை ஜன்னல் வழியா இறக்கி விட்டால் அவன் தப்பி ஓடிப்பானான். இவன் செஞ்சதெல்லாம் கரெக்ட் தான். அதாவது அப்பா தாவீத கொல்ல வர்றாருன்னு தெரிஞ்சதுனால கரெக்டா அதை கேட்ச் பண்ணி தாவீத ஜன்னல் வழியா தப்பி போ வச்சிட்டாரு. தாவீத கொண்டு வர்றதுக்கு சவுல் சேவகரை அனுப்பும் போது வியாதியா இருக்கிறாருன்னு சொல்லி அனுப்பிட்டா. ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தாவீத இதை காப்பாத்திட்டே வந்துட்டு இருக்கும்போது தாவீதை பாக்குற சவுல் கேட்கிறாரு, என்ன தாவீது இல்லையானா அவர் வியாதியா இருக்கிறாரு உங்க பொண்ணு சொல்லிச்சா அப்படின்னு. அப்ப சவுல் சொல்றான் அவனை கட்டிலோட தூக்கிட்டு வாங்க அப்படிங்கும்போது இவன் வீட்டுக்கு போகும்போது அங்க அவன் இல்ல ஒரு சொரூபம் தான் இருக்குது. இப்ப நல்ல கவனிங்க, சவுல் வந்து மீகால்கிட்ட கேட்கிறான், நீ ஏன் தாவீத தப்ப வச்ச, நான் அவனை கொண்டிருப்பேனே, நீ ஏன் வீட்டுல இருந்து போக சொன்ன, நான் கொல்றேன்னு ஏன் அவன்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்த அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன சொல்றா, அப்பொழுது சவுல் என்னை ஏய்த்து என் பகையினை தப்பு விட்டது என்ன இந்த மீகால் இடத்தில் கேட்டான். மீகால் சவுலை நோக்கி சொல்றா, என்னை போக விடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று என்னிடத்தில் சொன்னார் என்றால். இப்ப இதுல ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன். மீகால் வந்து நான் தான் தப்பிச்சு போக வச்சேன்னு சொல்ல முடியாது, பட் சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லாம இல்ல எனக்கு தெரியாம போயிட்டாரு தாவீது அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படின்னு சொல்லாம இந்த இடத்துல ஒரு பெரிய வேர்டை விட்டுருவா. என்ன சொல்றான்னா, நீ என்ன போக விடலைன்னா நான் உன்னையே கொல்லுவேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு, அதனால நான் தப்பிக்க விட்டேன் அப்படின்றா. இந்த ஒரு பகையை உண்டாக்குகிற ஒரு வார்த்தை சவுல் கிட்ட மீகால் சொல்லுவா. இதுதான் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த வேர்டுல இருந்து மீகால தாவீது பார்க்கவே முடியாது. அதுக்கடுத்து ரொம்ப வருஷங்கள் கழிச்சு இருந்தாலும் தாவீதினால மீகாலுக்கு பிள்ளை இல்லாம இருக்கும். நல்ல கவனிங்க, ஒரு வேர்டு தப்பிக்க வச்சது ரைட்டு தான், தப்பிக்கணும்னு தன் புருஷனுடைய உயிரை காப்பாத்த நினைச்சது ரைட்டு தான். பட் ஆனா ஒரு பொய், என் தாவீது என்னை கொல்ல வந்தாரு அதனால நான் விட்டுட்டேன். இப்ப தப்பிக்க வச்சது ரைட் என்ன சொல்லிருக்கணும், நான் தெரியாம இருக்கும்போது தாவீது தப்பிச்சு போயிட்டாரு, எனக்கே தெரியல அவர் போனது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. பட் ஏற்கனவே தான் அப்பா தாவீதின் மேல ஒரு கோபத்துல இருக்கிறாரு, கொல்ல வர்றாரு எல்லாம் தெரிஞ்சும் இன்னும் என்னையும் கொல்ல பார்த்தாருன்னு சொல்லும் போது அந்த இடத்துல பகை வளருமே தவிர குறையாது. நல்ல கவனிங்க, இதுதான் வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லது செய்யறதுதான், பட் நல்லது செஞ்சுட்டு ஒரு வார்த்தை நீங்க பேசுனீங்க அப்படின்னா அத்தனை நல்லதும் மறைஞ்சி நீங்க பேசின வார்த்தை தான் நிக்குமே தவிர நீங்க செஞ்சது நல்லது நிக்காது. நல்ல கவனிங்க, புத்தியுள்ள ஸ்திரீ செய்கையிலையும் இருக்கணும், சொல்லிலையும் இருக்கணும். வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஒருத்தங்களை பத்தி, கணவரை பத்தியோ பிள்ளைகளை பத்தியோ மத்தவங்கள்ட்ட என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரைட், தவறு பண்ணிருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், பட் ஆனா அதை நீங்க அறிக்கை பண்ணி அவங்களை குற்றப்படுத்தி சொல்ற வார்த்தைகள் ரொம்ப பயங்கரமானது. இந்த இடத்துல மீகால் செஞ்ச ஒரு தப்பு, அவர் என்னை கொல்ல பார்த்தாரு அதனால நான் தப்பிக்க வச்சேன்னு சொன்ன உடனே சவுல் அடுத்த கட்டத்துல என்ன நினைச்சால், சரி இனிமே தாவீதுக்கு வந்து மீகால் மேல அன்பு இல்ல போல, இதுக்கு இவளை வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்ப இவ என்ன செஞ்சிருக்கணும், நான் எனக்கு தெரியாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தா சவுல் நீ வேற யாரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது அவன் என்ன சொல்லியிருக்கணும், இல்ல எனக்கு முடியாது, எப்படினாலும் தாவீது வருவாருன்னு சொல்லியிருக்கலாம். பட் ஆனா அவளுக்கு கேர் இல்ல, அவ போயிட்டாருன்னு ஒண்ணு இவ சவுல் கேட்கும் போது ரைட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி போயிட்டா. நல்ல கவனிங்க, வேர்டு வந்து வாழ்க்கையை மாற்றும். வேர்டு நீங்க சொல்ற வார்த்தை, அப்ப நீங்க கணவன்கிட்ட பேசுறது, பிள்ளைகள்கிட்ட பேசுறது, எல்லார்கிட்டையும் பேசும்போது பகையை உண்டாக்குகிற வார்த்தைகளை நம்ம பேச 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 அது வந்து வளர்ந்துட்டே போகும். அதனாலதான் வேதம் சொல்லுது, புத்தியுள்ள ஸ்திரீ அல்லது சத்தியத்தை பேசும்போது, சத்தியத்தின்படி செய்யும் போது வீடு கட்டப்படும். புத்தி இல்லாத ஸ்திரீயா அது இடித்து நல்ல சொல்லுவாங்க. அதுதான் ஒரு ஸ்திரீயாலதான் அந்த வீடு கட்டப்படும். அதிகாலமே எழும்புறது, செபிக்கிறது, சத்தியத்தை கேட்கறது, வசனத்தை தியானிக்கிறது, படிக்கிறது, இதுதான் ஒரு ட்ரூத். அன்னைக்கு ஒரு சிப்போராளுக்கு ஒரு ட்ரூத் தெரிஞ்சிருக்கு. ஆபிரகாமினுடைய லைஃப் ஸ்டோரிய அவ கேள்விப்பட்டதுனாலதான் இன்னைக்கு ஒரு மோசையை காப்பாற்ற முடியுது. ஒருவேளை அந்த நேரத்தை அவளுக்கு தெரியல அப்படின்னா மோசையை காப்பாத்திருக்க முடியாது. நல்ல கவனிங்க, நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் ஒவ்வொன்றும் ரொம்ப ப்ரீஷியஸா இருந்தது. ஆண்டவர் அதை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரணும், குடும்பத்துக்கு இரக்கத்தை கொண்டு வரணும், தயவை கொண்டு வரும். எல்லாரும் கண்களை முடி ஜெபிப்போமா. தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கிற புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த கூடுகளை இணைந்திருக்கிறீங்க ஒவ்வொருவருக்கும் கொலைசெயர் 3:2 எழுதியிருக்கிறபடி ஞானம் அறிவு என்னும் பொக்கிஷங்களை கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே, உங்களுடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். ஆண்டவரே, அந்த ஞானம் எங்க மேல இறங்கட்டும். ஞானத்தின் ஆவியானவர் பலமாய் கிரியை செய்வீராக. ஞானத்தை நாங்கள் ஆண்டவரை உடுத்திக் கொள்ள, ஞானம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னா இன்னும் டீப்பா பயந்தா இன்னும் நல்ல ஞானம் கிடைக்கும் சுவாமி. அந்த ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். நம்முடைய பிள்ளைகள் மேல நம்முடைய கரம் பலமா இறங்கட்டும்.
கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து காத்துக் கொள்வீராக. கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாய் இருப்பீராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாகி எங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவீராக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை இந்த கூடுகையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலும் இருப்பதாக. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.